டிஜிட் தமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு அன்பாக்சிங்காக என்கிட்ட ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. பார்த்தாலே தெரியுது இவ்வளோ பெரிய பாக்ஸாக. ஆனால் இவ்வளோ பெரிய பாக்ஸை நான் இப்போ தான் பார்க்குறேன். என்ன லேப்டாப்னு நினச்சிடாதீங்க, இது ஒரு ஃபோன் தான். அது என்ன ஃபோனு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். OnePlus சிம்பிளாக வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக இது OnePlusோட பிராண்டு தான் அப்படின்னு. ஸோ நீங்கள் இன்றைக்கி அன்பாக்சிங் செஷனில் பார்க்க போகிறது OnePlus 60 அதோட தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ பெரிய பாக்ஸில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற அந்த அன்பாக்சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது இந்த பாக்ஸில் இவ்வளோ பெரிய புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் OnePlus 60யோட என்னெல்லாம் அம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இவ்வளோ பெரிய புக்லேயே அழகாக அட்டகாசமாக இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த புக்கில் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். வேறு எதாவது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் இது கூட ரீடன்ஸ் இதை பற்றி இதில் வேறு என்ன ஷார்ட் ஃபார்ம்ஸில் உங்களுக்கு இதில் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கப்பா பாக்ஸே பெருசாக இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பெரிய பாக்ஸு. இந்த ஃபோனும் பார்க்க செம்மையாக இருக்குது. ஒரு நல்லாயிருக்கு. ஃபுல்லாக பின்னாடி ஒரு கிளாஸ் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. வித் ஒரு மிரர் எஃபெக்டோட வருது. செம்மையாக இருக்குது. கீழே ஒரு மேலே பின்னாடி ஒரு டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. வித் OnePlus உங்களுக்கோட OnePlus லோகோ இருக்குது. அதை விட்டு டுவெல் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது டிசைன் பை OnePlus அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன இருக்குன்னா, முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஸ்மால் இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே சைஸ் கிட்டத்தட்ட 6.41 இன்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஒரு ஸ்மாலஸ்ட் நாட்ச் டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோன் இங்கே வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்படிங்கப்பா அதுக்குள்ளேயும் இது ஒன்று இருக்குங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோனோட கவருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ வெயிட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, நான் ட்ரை பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னால் முடியலைங்க. ஆனால் இதுக்குள்ளே இருக்குது. ஓப்பா இருக்குங்க. இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்குள்ளே ஒரு புக்கு மாதிரி என்னமோ செமையாக பண்ணியிருக்காங்க. கவருக்கே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இதில் ஒரு அழகான ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. வித் ஒரு மிரர் எஃபெக்டில் இது ஒரு கவர் இருக்குது. உங்களுக்கு இது ஏன்னா கிளாஸ் பேனல் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ கிளாஸ் பேனல் உங்களுக்கு கீழே போட்டு உடையாமல் இருக்கிறதுக்காக, இந்த ப்ரொடெக்ஷனுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர இது உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே வேறு என்ன இருக்க போது உங்களுக்கு தெரியும். இதில் கைட்லைன்ஸ் இருக்கும். அதை படிக்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் உங்கள் கிளாரிஃபிகேஷனுக்காக வேறு என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ் ஆமாம் நான் சொன்ன மாதிரி இதில் என்ன இருக்குது அப்படின்னா, சிம் கார்டு ரிமூவர் இருக்குது. வேறு என்ன இருக்குது, புக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய புக்கு கொடுத்தது பத்தாவது போய் இதில் இன்னொரு புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா, இதை வச்சு இன்னும் நீங்கள் ஷார்ட் ஃபார்ம்ஸில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த புக்ஸ் மூலமாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ வேறு என்ன இருக்குது, இன்னமும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னமும் இந்த பாக்ஸ் இன்னும் ரொம்ப வெயிட்டாகவே இருக்குது. ஆஹா அதே தான் சொன்னேன் இல்லையா. இந்த ஃபோனுக்குள்ளே வேறு என்ன இந்த பாக்ஸில் வெயிட்டாக இருக்குதுன்னு பார்த்தா, ஒரு சார்ஜர் இருக்குது. ஸோ அது கூட உங்களுக்கு USB உங்களுக்கு கனெக்டர் இருக்குது. அதை தவிர உள்ள ஒரு ஒன்று இருக்குப்பா சாமி. இதுக்குள்ளே ஒரு கனெக்டருக்காக ஒரு டேட்டா கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா. அதாவது இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி பார்த்த அன்பாக்சிங்கில் நம்ம கூகுள் பிக்சலில் கூட பார்த்துருப்போம் அன்பாக்சிங்கில். அதில் உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதில் கனெக்டிவிட்டி பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி சேம் இதுதான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். அதை தவிர உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது, இன்னொரு பாக்ஸ் என்னமோ தெரியுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டேங்கப்பா செம்மங்க. இந்த வாட்டி OnePlus 6 கொஞ்சம் வித்தியாசமே தான் பண்ணியிருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான புதுசாக உங்களுக்கு இதில் நிறைய கவர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா இதில் இன்னொரு கவர் இருக்குது. இது ஐ திங்க் இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவரில் கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு இதுலேயும் இன்னொரு பீஸ் ஆஃப் கவர் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட். அது உங்களுக்கு ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. இது பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது உங்களுக்கு அதாவது ஒரு OnePlus ஒரு செக் மாதிரி ஒரு அது ப்ரூஃப் மாதிரி ரப்பர் கலந்த ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் இருக்குங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ரெட் கலர், உங்களுக்கு எனக்கு பிளாக்கு பிடிக்கல, பிளாக்கு இப்போது யூஸ் பண்ணி போர் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு அழகிய ஆரஞ்சு கலர்ந்த ரெட் கலர்னு சொல்லலாம். ஸோ நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே என்னங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்குள்ளே கீழே உங்களுக்கு இயர்ஃபோன். நான் நினச்சேன் என்னடா இதில் இயர்ஃபோன் வரலையோ அப்படின்னு நினச்சா, ஆனால் இயர்ஃபோன் வந்திருக்கு. நீங்கள் இதில் பார்க்க முடியுது. என்னால் இதை ஓப்பன் பண்ண முடியல.
ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இப்போ லைட்டாக வந்து இதோட டிஸ்கிரிப்ஷனை பார்த்துருவோம். இவ்வளோ பெரிய பாக்ஸை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ லைட்டாக இதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோனில் ஒரு இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் நாட்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுங்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. வேறு என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டாக வந்து இதோட ஃபோன் டிசைன் பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன், இது சைடில் உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை தவிர வந்து இங்கே வால்யூம் ப்ரோக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. வேறு என்னலாம் இருக்குது அப்படின்னு லைட்டாக கீழே வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து ஸ்பீக்கர் ப்ரில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து யூஎஸ்பி கனெக்டிவிட்டி, இது கனெக்டிவிட்டிக்காக அந்த இது கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வால்யூம் ப்ரோக்கர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் எக்ஸ்ட்ரா ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியல. வேறு என்ன மேலே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலே எதுவுமே இல்லை. இப்போ இது பின்னாடி கிளாஸ் பேனல் இருக்கிறதுன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இதில் வந்து 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதை தவிர இன்னொரு ஒன்று மறந்துட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் லாக். இதில் வந்து ஸ்க்ரீன் லாக் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லாத அந்த காரணத்துக்கு பதிலாக வந்து ஸ்க்ரீன் லாக் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் மூலம் இதில் ஸ்க்ரீன் லாக்கு இப்படி வச்சு நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கேமரா வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 மெகா பிக்சல் இருக்குது. அண்டு பேக் கேமரா ஃப்ரண்ட் பேக் f0.2 அப்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. அதே வந்து பேக் கேமரான்னு பார்த்தீங்கன்னா f1.7 அப்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் இந்த அன்பாக்சிங் செஷன் ஐ திங்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் இதோட முழு விவரங்களை, இதோட முழு ரிவ்யூவில் நம்ம மீண்டும் பார்க்கலாம். இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, அன்பாக்சிங் கண்டிப்பாக செம்ம பிரமாதமாக இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ பெரிய பாக்ஸில் இவ்வளோ அழகாக சூப்பராக அன்பாக்சிங் யாரும் பண்ண முடியாது. அதாவது நல்ல பாக்ஸ் பண்ணி இருக்க முடியாது. ஆனால் இந்த ஃபோன் இந்த வாட்டி OnePlusல செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட இந்த ஃபோன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லலாம். அந்த ஃபோனோட டிஸ்பிளே நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 6.41 இன்ச்சுக்கு உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. வித் ஸ்மாலஸ்ட் ஒரு நாட்ச் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் நாட்ச் வந்து செம்ம ட்ரெண்டு. சரிங்க, இந்த உங்களுக்கு அன்பாக் பாக்ஸிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது மேலும் உங்களோட கருத்துக்களை எங்கள் கமெண்ட் செஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மீண்டும் ரிவ்யூ செஷனில் மீண்டும் சந்திப்போம். சகுந்தலா ஃப்ரம் டிஜிட் தமிழ். நன்றி.